ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கான் இருக்கு, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே வண்டு புழு பூச்சி நூலாம்படை எல்லாமே வந்துருங்க. அது எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரெண்டு காஞ்ச மிளகா அந்த மாவுக்குள்ளே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி மாவு வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு வண்டு புழு பூச்சி வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பழைய பாத்திரமா இருக்கட்டும் இல்லை புது பாத்திரமா இருக்கட்டுங்க. அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இனிமேல் ஈஸியாக அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக நீங்கள் கேஸ் ஸ்டவ் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பார்த்து தான் நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்டிக்கர் ஓரங்களில் மட்டும் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து விட்டு பாருங்கள். அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. நிறைய பேருக்கு தெரியாம தண்ணியில் ஊற வச்சு சோப்பு போட்டு நாறு போட்டு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாம இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோ. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவுலாம் இருக்கு இல்லையா, கோதுமை மாவுலாம் பிசைஞ்சிட்டு பாதி அளவுக்கு செஞ்சுட்டு பாதி மாவு அப்படியே வச்சுருப்போங்க. அந்த பாதி மாவை நீங்கள் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கொடுங்க, அந்த மாவு நல்லா கலர் மாறி போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே மாவு புளிச்சியும் போயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பேக்கெட் யூஸ் பண்ணிட்டு அந்த கவரை கீழே தூக்கி போடுவீங்க. இனிமேல் நீங்கள் அந்த எண்ணெய் கவரை கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் பேக்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது உள்ளுக்குள்ள நீங்க பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பண்ணிட்டு இந்த எண்ணெய் நீங்க வேஸ்ட் பண்ணாம அந்த மாவு இருக்குல்லையே கோதுமை மாவு, அந்த மாவை நீங்க எண்ணெய் பேக்கெட் உள்ளுக்குள்ள நீங்க போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாவு ஃபுல்லா நீங்க போட்டு விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாவே இந்த மாவு மேல படுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாவு இருக்குல்லையே, அந்த மாவு மேல எண்ணெய் படுறதுனால ரொம்ப நாளைக்கு மாவு கலர் மாறாம இருக்கும். அது மட்டும் இல்லாம மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கொஞ்சம் கூட புளிச்சுமே போகாதுங்க. எப்பவும் போல நீங்க மாவு உள்ளுக்குள்ள போட்டு விட்ட பின்னாடி மேல நல்லா டைட்டா நீங்க ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஒருவேளை லப்பர் பேண்ட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்க நூல் வச்சுட்டு கட்டிக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் வாங்கி வச்சு ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருங்க. அந்த மாதிரி பருப்பு கூட வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பூண்டு பல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. தோல் உரிக்காமல் நீங்கள் அந்த பூண்டு பல் ஃபுல்லாகவே பருப்பு கூட நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு வாங்கி வச்சாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக உளுத்தம் பருப்புக்குள்ள சீக்கிரமாக வண்டு வந்துருங்க. வண்டு வந்து உளுத்தம் பருப்பு நல்லா பவுடர் பண்ணி நிறைய அதிக உள்ள வண்டு வந்துருங்க. அந்த வண்டு வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 2 பட்டை போல் அந்த உளுத்தம் பருப்போடு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டையை உள்ளே தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பொருள் ஆட் பண்ணுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தாங்க. நான் 1 கிலோ உளுத்தம் பருப்பு வச்சுக்கிறதுனால ஒரு காஞ்ச மிளகா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அதிக உளுத்தம் பருப்பு வச்சிருந்தா ஒரு 2-3 காஞ்ச மிளகா போல யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா எடுத்து நீங்க கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்த்து விட்ட பின்ன நல்லா நீங்க உளுத்தம் பருப்புக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. ஒரே ஒரு வண்டு கூட வரவே வராதுங்க. கண்டிப்பா அந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் ஒன்று மூடி இருக்கும், ஒன்று டப்பா இருக்காது. ஒன்று டப்பா இருந்தால் மூடி இருக்காதுங்க. அந்த டப்பாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டப்பா வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. இந்த டப்பா அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ்ல நீங்கள் ஒரு கம்பியை நல்லா சூடு பண்ணிட்டு இந்த டப்பாவை நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கோங்க. அந்த ஃபுல்லாகவே நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கணுங்க. நான் எப்படி காமிக்கணும் இதே போல் நீங்கள் அந்த டப்பா மேலே ஓட்டை போட்டு எடுத்துக்கணுங்க.
அவ்வளோதான் பாருங்கள், டப்பா மேலே ஃபுல்லாகவே நம்ம ஓட்டை போட்டு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கம்பியை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க, டபுள் டேப் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட டபுள் டேப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் கம்மை கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் டப்பாவோட சென்டரில் ஒட்டிக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்த்துட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மூடியை தலை திருப்பி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கப் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்னிஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஸ்க்ரப்பு நாரெல்லாம் அப்படியே வச்சுருப்போங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நிறைய பேட் ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ போல் பாத்திரம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பு நாரை க்ளீன் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாகவே ஓட்ட வழியே கீழே இறங்கிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எந்த ஒரு கெட்ட வாடை இருக்காது. உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மசாலா பேக்கெட் தாங்க. நம்ம வீட்டில் எந்த வித மசாலா பேக்கெட் வாங்கினாலும் சரிங்க, பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி அப்படியே வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த மசாலா வாசனை போயிடும். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டுமே போயிருங்க. நீங்கள் என்னதான் லப்பர் போட்டு வச்சாலும் சரி, மடித்து வச்சாலும் சரிங்க, அந்த வாசனை தன்மை, அந்த டேஸ்ட் தன்மை எல்லாமே போயிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு வேஸ்டான கத்தியை வச்சு கேஸில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதிக சூடு வைக்காதீங்க, லைட்டான சூடை வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக கோடு மாதிரி போட்டு விட்ட பின்னாடி கை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க போதுங்க. அந்த பேப்பர் ரெண்டுமே ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எடுத்தாலும் சரிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசு போலவே நீங்கள் மறுபடியுமே கட் பண்ணிட்டு மசாலா நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழேயுமே மசாலா கொட்டாது. அது மட்டும் இல்லாமல் மசாலா வாடை எதுவுமே கீழே போகாது. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசை கல் மேலே உப்பு போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசையெல்லாம் ஊற்றிருக்குங்க. சரியாக தோசை எழுந்து வர மாட்டேங்குது. அருந்து போதுங்க. ஒரு சிலருங்க ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிருக்கு. நான் நிறையா பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல சப்பாத்தி மீன் எல்லாமே செய்தாங்க. தோசை ஒரு சில டைமில் தோசையை ஒழுங்காக எழுந்து வர மாட்டேங்குதுங்க. அதுக்காக இந்த டிப்பை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசையை நீங்கள் சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஹை ஸ்பீடில் வைக்காமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க தோசை கல் மேலே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்குள்ளே ஐஸ் கட்டி வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ஐஸ் கட்டியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஐஸ் கட்டியை கரெக்டாக நீங்கள் தோசை கல் மேலே வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கணுங்க. அந்த உப்பு ஐஸ் கட்டி நல்லா நீங்கள் தோசைக்கல் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்க்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா தோசைக்கல் மேலே இருக்கிற அழுக்கு எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தோசையுமே சூப்பராக எழுந்து வருங்க. பாருங்கள், இது மேலே நீங்கள் தேய்க்க ஓரங்களில் எங்கெல்லாம் அழுக்கு விட்டுருக்கோ அது ஃபுல்லாக வந்துடும். அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றுங்க. கீழே ஊற்றி விட்ட பின்னாடி மிச்சம் ஐஸ் கட்டி இருக்குல்லையே, அதுவுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் இல்லையா, அந்த ஐஸ் கட்டி தண்ணியை நீங்கள் சிங்கில் ஊற்றிட்டு நார்மல் தண்ணியில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நார்மல் தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து தோசைக்கல்ல கேஸ் ஸ்டவ் மேலே அப்படியே வச்சுருக்குங்க. இந்த தோசைக்கல் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டான துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தோசைக்கல் நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த தோசை கல் மேலே ஏதாச்சும் அழுக்கு இருந்தாலுமே வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் தோசைக்கல் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், தோசை ஃபுல்லாகவே நம்ம ஊற்றியாச்சுங்க. தோசை ஊற்றி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா வெந்து வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை கை எடுத்து டேரெக்டாக தோசை திருப்பி போடக்கூடாது. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை அருந்து போயிருங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தோசை நீங்கள் ஓரங்களை எடுத்து விட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தோசை நீங்கள் திருப்பி போட்டுக்கணுங்க. அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தாங்க தோசை அருந்து போகாமல் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு தோசை 2 தோசை சுடும்போது மட்டும்தாங்க அப்படி இருக்கும். அடுத்தடுத்து தோசை சுடும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப பூ போல் தோசை எழுந்து வருங்க. இப்போ பாருங்கள், தோசையுமே திருப்பி போட்டாச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான தோசை நமக்கு கிடைச்சிருச்சுங்க. பாருங்கள், இது போல் உங்கள் வீட்லையுமே தோசை ஊற்றி பாருங்கள். இந்த டிப்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.